Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோல நம்ம November 15 to November 19 வரையிலான current affairs related practice questions solve பண்ணலாம். First question, which among the following statements correctly explains the term net zero sometimes seen in the news recently? இப்போ சமீபத்தில் தான் கிளாஸ்கோவில் COP26 நடந்து முடிஞ்சது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஸோ அந்த அது சார்ந்த நியூஸ் வரும்போது இந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற கான்செப்ட் திரும்ப நியூஸில் இருந்தது. ஸோ இந்த நெட் ஜீரோ அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் அ ஸ்டேட் இன் விச் எ கண்ட்ரிஸ் டோட்டல் எமிஷன்ஸ் ஆர் ஆஃப்செட் பை அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கார்பன் அப்படிங்கிறது கார்பன் அண்ட் கார்பன் கண்டென்ட் இருக்கக்கூடிய எல்லா கேஸஸுமே தே ஆர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், பொட்டன்ஷியல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ அது வந்து இந்த புவி வெப்பமயமாதலுக்கு பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணுது, ரைட்? ஸோ அப்போ இந்த புவி வெப்பமயமாதலை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட் ஆகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் என்னன்னா, ஒரு கண்ட்ரி அவங்க எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலாக அவங்க அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸையும் அந்த கண்ட்ரியில் உருவாக்கியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபாசில் ஃபியூல்ஸை நம்ம பேர்ன் பண்ணும்போது கார்பன் எமிட் ஆகுது. ஸோ நம்ம எமிட் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த கண்ட்ரியில் ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் கவர், இல்லைன்னா தொழில்நுட்பம், பெரிய கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் இல்லை கார்பன் சீக்வஸ்டரைசேஷன் மாதிரியான தொழில்நுட்ப ரீதியிலான இன்டர்வென்ஷன்ஸை பண்ணி ஸோ அங்கே எமிட் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அங்கேயே அப்சர்வ் பண்ணி ஸோ அதை வந்து அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்குள்ள ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஜீரோ லெவலில் வச்சுருக்கிறோம். ஸோ அதுதான் வந்து நெட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ இனி வந்து இந்த டெஃபினிஷனை பாருங்கள். நெட் ஜீரோ இஸ் அ ஸ்டேட் இன் விச் எ கண்ட்ரிஸ் டோட்டல் எமிஷன்ஸ் ஆர் ஆஃப்செட், தட் இஸ் ரெடியூஸ்ட் பை அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். அந்த கண்ட்ரி எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அந்த கண்ட்ரியை அப்சர்வ் பண்ணுது பை யூசிங் ஃபாரஸ்ட் கவர் ஆர் அதர் டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ், ரைட்? ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற டேர்ம் வந்து ஏன் இந்தியன் கண்டெக்ஸ்டில் முக்கியம் அப்படின்னா, இந்தியா சமீபத்தில் தான் இந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்முடைய பிரதமர் வந்து ஒரு 5 pledges வந்து இந்த COP26 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை வந்து நம்ம பஞ்சாமிர்த் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பாருங்கள், இந்தியா வில் இன்க்ரீஸ் இட்ஸ் நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி டு 500 gigawatt பை 2030, ரைட்? ஸோ ஃபாசில் ஃபியூல் இல்லாத வேறு எனர்ஜி சோர்ஸ்லேருந்து நம்ம 500 gigawatt ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் பை 2030. தென் இந்தியா வில் மீட் 50% ஆஃப் இட்ஸ் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் ரினியூவபிள் எனர்ஜி பை 2030. 2030 வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆற்றல் சார்ந்த அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து எல்லாமே வந்து புதுப்பிக்கத்தக்க அந்த எரிசக்தியிலேருந்து நம்ம எடுப்போம். ஸோ சோலார், அப்புறம் வந்து விண்ட் பவர் மாதிரியான அந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ்லேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் 50% மேலே எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தென் இந்தியா வில் ரெடியூஸ் தி டோட்டல் ப்ரொஜெக்டட் கார்பன் எமிஷன்ஸ் பை 1 billion tons. ஓகே, ஸோ 1 billion tons நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து 1 billion tons கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். Then by 2030, India will reduce the carbon intensity of its economy by 45% அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த நெட் ஜீரோ நம்ம எப்போ அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா, தட் மீன்ஸ் நம்ம எமிட் பண்ணக்கூடிய கார்பனுக்கு அமௌண்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற லெவலில் எப்போ ஆக்கும் அப்படின்னு பிளட்ஜ் பண்ணியிருக்கிறோம்னா 2070 நம்ம இந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷனை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி pledges, 5 pledges made by Indian Prime Minister at COP26, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே NAS, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் இஸ் அ நேஷன் வைட் சர்வே டு அசஸ் த லேர்னிங் அவுட்கம்ஸ் அண்ட் ஹெல்த் ஆஃப் தி எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே கரெக்டு. ஸோ அது ஒரு அசஸ்மெண்ட் சிஸ்டம் தான், ரைட்? Then on the second statement, this survey for the year 2021 was conducted in all the 22 languages recognized by the Constitution of India, right? So actually the statement on the wrong. Okay, so option A, 1 only அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இந்த சர்வே வந்து இட் வாஸ் கண்டக்டட் இன் 22 languages. பட் வந்து அந்த எல்லா லாங்குவேஜஸுமே
நம்முடைய கான்ஸ்டியூஷன் ரெகக்னைஸ் பண்ண, அதாவது 8th ஷெட்யூலில் தான் இந்த 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த 22 மொழிகள்லையும் இந்த பர்டிகுலர் அசஸ்மெண்ட் வந்து நடக்கலை, ரைட். பட் 22 மொழிகளில் நடந்திருந்தது. ஸோ இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, one only. So it's a nationwide survey to assess the learning outcomes and health of the education system. So இது வந்து அண்டர்டேக் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த மினிஸ்ட்ரி வந்து நோடல் மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இதை நடத்துனது வந்து சிபிஎஸ்சி. ஸோ இந்த அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணது என்சிஆர்டி, ரைட். ஸோ இதில் வந்து இந்த மொழிகள் எல்லாம் நடந்தது. ஸோ இந்த மொழிகள் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கிலீஷ், அஸ்ஸாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, ஹிந்தி. ஸோ இதில் வந்து அந்த 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளில் சில மொழிகள் தான் இங்கே இருக்குது. இப்போ மீசோ, அப்புறம் வந்து போடோ, காரோ, ரைட். ஸோ காசி, பூடியா, லெப்சா, இந்த மாதிரியான மொழிகள் வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணாத மொழிகள். பட் அதுலேயும் இந்த அசஸ்மெண்ட் வந்து நடந்தது. அதனால தான் அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் ராங், ரைட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தி causes of the tribal movements in the Indian history, consider the following statements. So first statement பாருங்க, the British land settlements in India had eroded the tribal traditions of joint ownership. ஸோ இந்தியாவில் நம்முடைய இண்டிபெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு பேரலாக, ஸோ அதுக்கு அதை ஒட்டியே நிறைய ட்ரைபல் மூமெண்ட்ஸ் நடந்தது. மலைவாழ் மக்கள் அவங்க வந்து அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸுக்காக போராடினாங்க. ஸோ ஒரு கொலோனியல் கண்ட்ரி அவங்களுடைய கல்ச்சரை, அவங்களுடைய பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து அஃபர் பண்ணாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ அதுதான் இட் ரிசல்டட் இன் டிஃப்ரெண்ட் ட்ரைபல் மூமெண்ட்ஸ் வித்தின் இந்தியா. ஸோ அதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சொல்லுது. முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த பிரிட்டிஷ் லேண்ட் செட்டில்மெண்ட். ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண நிலம் சார்ந்த நிறைய ப்ரொவிஷன்ஸ், ஓகே. ஸோ நில சீர்திருத்தங்கள், ரைட். ஸோ நில வரி சார்ந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரைபல் ட்ரெடிஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ அவங்க வந்து கூட்டாக செஞ்சுட்டு இருந்த அந்த அக்ரிகல்ச்சர் மாதிரியான விஷயங்களை அது பாதிச்சது. அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஸோ இந்த ட்ரைபல்ஸ் வந்து பிரிட்டிஷர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக அவங்களுக்கு அப்போஸ் பண்ணி அவங்களுடைய சிஸ்டத்தை அப்போஸ் பண்ணதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அவங்களுடைய லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ அது ஒரு ரீசன், அது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த டைட்டனிங் ஆஃப் கவர்மெண்டல் கண்ட்ரோல் ஓவர் தி ஃபாரஸ்ட் ஜோன்ஸ், கிரியேஷன் ஆஃப் ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் அண்ட் அட்டம்ப்ட்ஸ் டு மோனோபலைஸ் ஃபாரஸ்ட் வெல்த் பை தி பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து தே எஸ்டாப்ளிஷ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஸோ ஒட்டுமொத்தமாக அதை பியூரோக்ராட்டைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை. ஸோ இப்போ இந்த ட்ரைபல்ஸை வந்து நிறைய இடங்கள்லேருந்து எவிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது வரைக்கும் முழுமையாக வனம் அப்படிங்கிறது வந்து அந்த வன பழங்குடிகளுடைய கையில் தான் இருந்தது, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக தான் இருந்தது, பொது சொத்தாக இருந்தது. பட் இப்படி ஒரு கொலோனியல் பவர் இன்டர்வீன் பண்ணும்போது ஸோ அங்கே இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை எல்லாம் கிரியேட் பண்ணி ஸோ இவங்க வந்து ரிசோர்ஸஸை வந்து டிப்ளீட் பண்ண ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷர்ஸ், ரைட். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த ட்ரைபல்ஸ் பிரிட்டிஷர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ரிவால்ட் பண்ணுறதுக்கு, ரைட். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் ஏன் இங்கே இருக்குது அப்படின்னா, நவம்பர் 15 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இட் ஹஸ் அனௌன்ஸ்ட் பிர்சா முண்டாஸ் பர்த்டே. ஸோ இவர் வந்து ஒரு ட்ரைபல் லீடர், ஃபேமஸான ஒரு ட்ரைபல் லீடர். அவருடைய பர்த்டேவை ட்ரைபல் ப்ரைடு டே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஸோ ஹூ வாஸ் திஸ் பிர்சா முண்டா? ஹி வாஸ் பார்ன் இன் முண்டா ட்ரைப். ஸோ முண்டா அப்படிங்கிற ஒரு பழங்குடி இனக்குழுவில் பிறந்தவர் அவர். ஸோ இது வந்து இட் வாஸ் பேஸ்ட் இன் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, இன்றைய ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. ஸோ ஹி ஹட் பார்ட்டிசிபேட்டட் இன் தி மூவ்மெண்ட் டு ப்ரிவென்ட் வில்லேஜ் வேஸ்ட்லேண்ட்ஸ் பீயிங் டேக்கன் ஓவர் பை தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ பிரிட்டிஷர்ஸுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த பழங்குடிகளுடைய நிலத்தை எல்லாம் அபகரிக்கிறத வந்து தடுத்த, அதுக்கு எதிராக போராடின ஒரு முக்கியமான ஒரு நபர். ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலே அவர் வந்து உயிர் இழந்துருவார். ஸோ he fought for the identity and rights of the tribal people, but as a result of these movement, ஸோ இந்த போராட்டத்தின் விளைவாக ஒரு சட்டத்தை ஏற்றுவாங்க, சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் ஆஃப் 1908. ஸோ அது வந்து ஓரளவுக்கு இந்த ட்ரைபல்ஸினுடைய அந்த ஜாயின்ட் ஃபார்மிங் ரைட்ஸையும் அப்புறம் வந்து ஃபோர்ஸ்டு லேபர், ரைட். ஸோ அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கக்கூடிய அந்த கொத்தடிமை முறையை வந்து
ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணும் இந்த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட், ரைட்? ஸோ இவரை வந்து ஒரு ட்ரைபல் ஐக்கனாகவே பார்க்குறாங்க, ட்ரைபல் மூமெண்ட்டினுடைய ஐக்கனாகவே பிர்சா முண்டாவை பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அவருடைய பிறந்த நாளை வந்து ட்ரைபல் ப்ரைடு டேயை அனௌன்ஸ் பண்ணி ஸோ நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ட்ரைபல்ஸுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது ரீசெண்டாக. தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கர்தார்பூர் காரிடோர் கனெக்ட்ஸ் தி தர்பார் சாஹிப் குருத்வாரா ஆஃப் பாகிஸ்தான் வித் தி தேரா பாபா நானக் ஷ்ரைன் இன் குர்தாஸ்பூர், ரைட்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, ஃபைன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், Kartarpur corridor was built to commemorate the birth anniversary celebrations of Guru Gobind Singh. No, this is wrong. So Kartarpur corridor was built to commemorate the birth anniversary celebrations of Guru Nanak Dev, who is the founder of Sikhism. So இங்க வந்து ஆப்ஷன் A 1 only அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ரீசெண்டாக தான் இதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2020 க்ளோஸ் பண்ணாங்க டியூ டு பேண்டமிக். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ்லி அண்ட் கல்ச்சுரலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோரிடோர் இது, பிகாஸ் இட் கனெக்ட்ஸ் இந்தியா வித் பாகிஸ்தான், ரைட்? ஸோ இட் கனெக்ட்ஸ் இந்தியா வித் பாகிஸ்தான். Darbar Sahib Gurudwara and Dera Baba Nanak Sahib Shrine, right, in Gurdaspur district of Punjab. So இது வந்து it was built to commemorate the 550th birth anniversary celebration of Guru Nanak Dev, who is the founder of Sikhism. So இது வந்து one of the rare initiatives between India and Pakistan. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இப்போ இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அவ்வளவு சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை இப்போது. ஸோ ஈவன் அப்படி இருந்த பிறகு கூட இந்த கோரிடோரை ஓப்பன் பண்ணதன் மூலமாக ஸோ இன்னும் வந்து நம்ம மியூச்சுவலி வந்து ரிலேட் பண்ண முடியும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் வந்து அதுலேருந்து வெளிப்படுது நமக்கு. ஸோ அதனால தான் இது முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுது இந்த கார்தார்பூர் கோரிடோர், ரைட்? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஷ்ரைன் வித் ரெஸ்பெக்ட் டு சீக்கிசம், பிகாஸ் இந்த குரு நானக் தேவ், சீக்கிசத்தை ஃபவுண்ட் பண்ண குரு நானக் தேவ் வந்து தன்னுடைய கடைசி 18 ஆண்டுகளை இந்த கர்தார்பூர் குருத்வாராவில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கர்தார்பூர் கோரிடோர் வந்து ரவி நதியினுடைய கரைகளில் தான் அமைந்திருக்கிறது, ரைட்? ஸோ அதனால் இதனுடைய ஜியாகிரஃபியும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரீஜன் வந்து ஜியாகிரஃபிக்கலி இம்பார்ட்டன்ட், கல்ச்சுரலி இம்பார்ட்டன்ட், இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் இந்த கர்தார்பூர் கோரிடோர் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் வாஸ் செலக்டட் அஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூரிசம் வில்லேஜஸ் பை யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன்? ஸோ இந்த பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் அப்படின்னு இந்தியாவில் செலக்ட் பண்ணப்பட்ட வில்லேஜ் பொச்சாம்பள்ளி, தெலங்கானா, ரைட்? ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு வில்லேஜ் தெலங்கானாவில். ஸோ இது வந்து இட்ஸ் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் தி சில்க் சிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ நிறைய கையால் செய்யப்படக்கூடிய அந்த துணிகளுக்கு ஃபேமஸான ஒரு ரீஜன் இது பொச்சாம்பள்ளி. ஸோ எஸ்பெஷலி இக்காத் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இதுக்கு ஜிஐ டேகும் கிடச்சிருக்கு இந்த பொச்சாம்பள்ளி இக்காத்துக்கு. ஸோ இதெல்லாம் ரெகனைஸ் பண்ணி தான் பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸுடைய அந்த வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் ஸோ இதை வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற இட்ஸ் பைலட் இனிஷியேட்டிவ் பை திஸ் ஆர்கனைசேஷன் டு ஹைலைட் those villages where tourism preserves the cultures and tradition. ஸோ அதெல்லாம் தான் முக்கியம். ஸோ அந்த டூரிசம் வந்து ஃபுல்லி கமர்ஷியலைஸ்டு டூரிசம் கிடையாது. அந்த டூரிசம் வந்து இட் ஷுட் ப்ரிசர்வ் that particular region's culture, its tradition. It should celebrate its diversity and provides opportunity and of course safeguarding the biodiversity of the region. ஸோ அது இயற்கை ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்லுயிரியத்தையும் அந்த பகுதி வந்து பாதுகாக்கணும், ரைட்? ஸோ அப்போ தான் இந்த பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் இனிஷியேட்டிவ் கீழே அதை ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த பொச்சாம்பள்ளி வந்து இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் கல்ச்சர் அண்ட் இட்ஸ் ட்ரெடிஷன். ஸோ இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பொச்சாம்பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஸோ பூமிதான இயக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வினோபா பாவேனுடைய தலைமையில் தொடங்கின ஒரு இயக்கம் அது. ஸோ அது வந்து தொடங்கினது வந்து இந்த வில்லேஜில் தான், பொச்சாம்பள்ளி தெலங்கானாவில் தான். ஸோ இதுக்காகவும் இந்த பொச்சாம்பள்ளி வந்து இட்ஸ் ஃபேமஸ், ஃபைன். Next question, consider the following statements with respect to Indian Ocean Naval Symposium.
ஸோ இந்த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியத்தை பற்றின கொஸ்டின் வந்து 2017 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பேப்பர்லையும் இருந்தது, ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். And the Indian Ocean Naval Symposium is a voluntary initiative that seeks to increase maritime cooperation among navies of the littoral states of the Indian Ocean region. So இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய அந்த கடற்படைகளுடைய ஒரு வாலண்டரி இனிஷியேட்டிவ், தன்னார்வ முயற்சி தான் இந்த அமைப்பு, இந்த கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுது. இது கரெக்டு, ரைட்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். The inaugural edition of Indian Ocean Naval Symposium was held in 2008 at Paris under the chairmanship of French Navy. Actually, this is wrong. So, in the inaugural edition, actually it was held in 2008, but it was held in New Delhi, not in Paris, right? So, here option A, one only, the correct answer. So, of course, it's a voluntary initiative of Indian Ocean littoral states. So, the inaugural edition was held in 2008, February 2008 at New Delhi, with the இந்தியன் நேவி ஆஸ் தி சேர் ஃபார் 2 years. ஸோ இதுக்கு வந்து இந்த சேர்மன்ஷிப் வந்து 2 yearsக்கு ஒருக்கா மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக இது ஏன் நியூஸில் இருந்தது அப்படின்னா, 7th edition ஆஃப் திஸ் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் கான்க்ளேவ் ஆஃப் சீஃப்ஸ் இஸ் ஹோஸ்டட் பை ஃப்ரெஞ்ச் நேவி அட் பாரிஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்தது. இப்போ கரண்ட் சேர்மன்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வித் திஸ் ஃப்ரான்ஸ், ரைட்? ஸோ இதில் வந்து 24 மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியத்தில். ஸோ இதெல்லாமே இந்தியன் ஓஷனில் சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மோஸ்ட்லி. அப்புறம் வந்து 8 அப்சர்வர்ஸ் நேஷன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஃப்ரான்ஸ் வந்து இந்தியன் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இல்லாத ஒரு ஸ்டேட் ஜாகிரபிக்கலி. ஸோ அது வந்து யூரோப்பியன் கண்ட்ரி, பட் வந்து அது வந்து ஒரு மெம்பராக இருக்குது இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியத்தில். அது ஏன் அப்படின்னா, ஃப்ரான்ஸுடைய ஒரு டெரிட்டரி, யூனியன் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு டெரிட்டரி ஸோ இந்தியன் ஓஷனில் மொரிஷியஸுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் ஃப்ரான்ஸ் வந்து இந்த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியத்தில் மெம்பராக இருக்குது, ரைட்? ஸோ இப்போ கரண்ட் இயருக்கான சேர்மன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுறதும் ஃப்ரான்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிலீசஸ் மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பிரீஃப் 35 ரிப்போர்ட் தட் ரெக்கார்ட்ஸ் தி ரெமிட்டன்ஸ் ஃப்ளோஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ்? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி, வேர்ல்டு பேங்க் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ரீசெண்டாக இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்தியா இஸ் தி டாப் ரெமிட்டன்ஸ் ரிசீவர். ஸோ வெளிநாட்டிலிருந்து அந்த பண வரவை பெறுவதில் அதிகமான பண வரவு பெற்றதில் இந்தியா வந்து முதன்மையான நாடாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாகவே இந்த ரெமிட்டன்ஸ் ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பண வரவு வந்து ஒட்டுமொத்தமாக உலகத்தில் வந்து 7.3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்தியா வந்து இட் ரிசீவ்ட் அரவுண்ட் $87 billion இன் ரெமிட்டன்சஸ். அண்ட் எங்கேருந்து வந்திருக்கு அதிகமாக இந்தியாவுக்கு இந்த ரெமிட்டன்சஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியா இஸ் தி டாப் ரெமிட்டன்ஸ் ரிசீவர், ஃபாலோடு பை தீஸ் கண்ட்ரீஸ் சைனா, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் அண்ட் ஈஜிப்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா வாஸ் லான்ச்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா to provide connectivity to unconnected habitations as part of a poverty reduction strategy. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்கீம், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க, இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து கனெக்டிவிட்டி இல்லாத, ரைட், ரோடு கனெக்டிவிட்டி இல்லாத வில்லேஜஸுக்கு ரோடு கனெக்டிவிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்கீம். பிகாஸ் கனெக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாவர்ட்டி ரிடக்ஷன், ரைட்? அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ஃபார் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியாஸ் was launched in 2016 for construction and upgradation of roads and bridges in 9 states. So in the statement correct. So especially left wing extremism, okay, so இடதுசாரி தீவிரவாதம் அஃபெக்ட் பண்ண அந்த ஸ்டேட்ஸில், அந்த ஏரியாஸில் ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் இது. ஸோ இதை 2016 இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து இந்த 9 மாநிலங்கள், குறிப்பாக இந்த மாவோயிசம் அல்லது லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அதிகமாக இருக்கக்கூடிய, அந்த இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 9 மாநிலங்களில் ரோடு கனெக்டிவிட்டி அண்ட் பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறது இந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ எங்கள் ஆப்ஷன் வந்து சி, போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ ஏன் வந்து இது நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்
gave its approval for the continuation of Pradhan Mantri Gram Sadak Yojana 1 and 2. So இது வந்து phase 1 and phase 2. ஸோ இதை வந்து செப்டம்பர் 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்குது இந்த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ அது வந்து இன்னும் பேலன்ஸாக இருக்கக்கூடிய ரோட் அண்ட் பிரிட்ஜ் ஒர்க்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதனுடைய முக்கியமான ஒரு ரிக்குவயர்மெண்ட், ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ஃபார் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியா. ஸோ அதே வந்து கண்டினியூ பண்ணலாம், மார்ச் 2023 வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அந்த அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். which among the following statements or which of the following statements about Jagannath Puri temple is correct? Right, so Jagannath Puri temple is in Odisha. So this temple is a part of Char Dham pilgrimage. Yes, this statement is correct. It's a part of Char Dham pilgrimage. This temple is called as Yamanika Tirtha. Okay, so culturally, traditionally, so as per Hindu tradition, it's called as Yamanika Tirtha. அப்புறம் வந்து ஆப்ஷன் சி பாருங்கள். திஸ் டெம்பிள் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஆனுவல் ரத யாத்ரா ஆர் சேரியட் ஃபெஸ்டிவல் இன் விச் த 3 பிரின்சிபல் டெய்டிஸ் ஜெகநாத், பாலபத்ரா அண்ட் சுபத்ரா ஆர் இன்வால்வ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் டெம்பிள் இஸ் பிலீவ்டு டு பி ஹவ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் இன் தி 12th century. 12வது நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது பை திஸ் கிங் அனந்தவர்மன் சோதகங்க தேவா ஆஃப் தி ஈஸ்டர்ன் கங்கா டைனஸ்டி. ஸோ இதை வந்து யமனிக தீர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா as per Hindu beliefs the power of Yama, ஸோ யமன் வந்து இறப்பின் கடவுள், இஸ் கன்சிடர்ட் as the god of death. he has been nullified. ஸோ அவருடைய பவர் வந்து இங்கே வந்து 0 ஆயிரும், நல்லிஃபை ஆயிரும் இந்த பூரியில், ஏன்னா லார்ட் ஜெகநாத் இருக்கிறதுனால அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் அதை யமனிக தீர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ஒயிட் பகோடா அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சார் தம் பில்கிரிமேஜ். ஸோ இதுதான் சார் தம் பில்கிரிமேஜ் சைட்ஸ், பத்ரிநாத், துவாரகா, பூரி அண்ட் ராமேஸ்வரம். ஸோ ஒரு டிவோட் ஹிந்து வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த 4 பிளேசஸையும் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பிக்கை. ஸோ அதனால தான் அதை சார் தம் பில்கிரிமேஜ் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். ஃபைனல் கொஸ்டின். Which ministry is responsible for the implementation of Safai Mitra Suraksha Challenge, SSC? So here option D, Ministry of Housing and Urban Affairs is the correct answer, right. So this initiative was launched on 19th November 2020. So this 19th November 2020, actually 19th November வந்து all over the world toilet day அப்படின்னு அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ போன இயர் இந்த 19th நவம்பரில் இந்த சேலஞ்சை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் லான்ச் பண்ணிச்சுது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு என்கரேஜ் சிட்டிஸ் டு மெக்கனைஸ் தேர் சீவர் அண்ட் செப்டிக் டேங்க் கிளீனிங் ஆப்ரேஷன். ஸோ பாதாள சாக்கடை, கழிவுநீர் குழிகள், ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ மேனுவலி க்ளீன் பண்ணும்போது, ரைட். ஸோ ஹியூமன்ஸை வச்சு க்ளீன் பண்ணும்போது நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ இந்த சீவேஜ் டேங்க்ஸ் இல்லை இந்த செப்டிக் டேங்க்ஸுக்கு உள்ளாடி இறங்கி க்ளீன் பண்ணும்போது ஸோ ஆக்சிஜன் குறைவாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்னால, ஹைட்ரஜன் சல்ஃபைடு மாதிரியான டாக்ஸிக் கேஸஸ் வெளியாகிறதுனால நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த க்ளீனிங் ப்ராசஸை வந்து மெக்கனைஸ் பண்ணணும். ஸோ இதை ராபர்ட்ஸ் மாதிரியான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த சேலஞ்சை வந்து இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்காங்க. So in order to prevent deaths and fatalities of sanitation workers from hazardous entry, right. So the government launched this challenge for all states to make sewer cleaning mechanized by April 21. If any human needs to enter a sewer line in case of unavoidable emergency, proper gear and oxygen tanks etc. are to be provided. So இது வந்து இந்த சிட்டிஸை வந்து கரெக்டாக அவங்க இந்த சீவர் டேங்க் கிளீனிங்கை வந்து பண்ணுறதுக்காக மெக்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் இது. ஸோ அப்படி ஒருவேளை தவிர்க்க முடியாத பட்சத்தில் ஒரு ஹியூமன் உள்ளே இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ப்ராப்பரான கியர் எல்லாமே கொடுக்கணும். ஸோ ப்ராப்பரான ட்ரெஸ்ஸு, ஆக்சிஜன் டேங்க்கு, ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் அதை யூஸ் பண்ணி தான் அவங்க உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனையும் இது ப்ரொவைட் பண்ணுது, ரைட். ஸோ இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த 19th நவம்பர் வேர்ல்டு டாய்லெட் டே அப்சர்வ் பண்ணோம்.
ஸோ அதுக்காக இந்த ஸ்கீமை ரைட், ஸோ இந்த சேலஞ்சை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சில ஆக்டிவிட்டீஸை இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து முன்னெடுத்திருந்தது. அதுதான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஓகே, இவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன், யூடியூப் ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்னொரு வீடியோவில் மேலும் பல தகவல்களோடையும் மேலும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.